Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது டிசைனர் ஸ்லீவ் கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங். வீடியோ போறதுக்கு முன்னாடி என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இங்க பேசிக் ஸ்லீவ் பேட்டர்ன் வந்து டிராஃப்ட் பண்ணியிருக்கேன். பாத்தீங்கன்னா லெந்த் வந்து 7 inches எடுத்திருக்கேன் and வந்து ஆர்ம் ஹோல் வந்து 18 inches and bicep வந்து 14 inches. சோ அதுக்குள்ள பேட்டர்ன் வந்து இங்க டிரா பண்ணியிருக்கேன். and இனி வந்து நம்ம மெஷர்மென்ட் வந்து மார்க் பண்ணிக்கலாம். சோ நான் இங்க இருந்து பாத்தீங்கன்னா சென்டர்ல இருந்து 2 inches மார்க் பண்றேன். 2 inches மார்க் பண்ணிட்டு and இங்க வந்து சென்டர்ல இருந்து மறுபடியும் இந்த 2 inchesல இந்த சைடு வந்து 4 inches லெஃப்ட் அண்ட் ரைட் 4 inches எடுக்கிறேன். 4 inches எடுத்துட்டு மறுபடியும் இது வந்து 2 inches மிட் பாயிண்ட் வர மிட் பாயிண்ட் பார்த்துக்கலாம். ஸோ இங்கே வந்து 2 inches மார்க் பண்ணுறேன். ஸோ இந்த 4ஓட மிட் பாயிண்ட் வந்து 2 inches. ஸோ இதுக்கு நான் ஸ்ட்ரெயிட்டாக லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம இதுக்கு வந்து ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணிக்கலாம். ட்ரா பண்ணிவிட்டு மறுபடியும் இங்கிருந்து 2 inches மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இங்கிருந்து 2 inches மார்க் பண்ணிக்கோங்க. இதுலேயும் 2 inches, இங்கே 2 inches மார்க் பண்ணிவிட்டு லைன் ட்ரா பண்ணிக்கலாம். இது வந்து ஸ்ட்ரெயிட்டாக நம்ம வந்து லைன் ட்ரா பண்ணிக்கலாம். இங்கேயும் அதே மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த லைன் ட்ரா பண்ணிவிட்டு இந்த லைன் நம்ம அதே மாதிரி ட்ரா பண்ணிக்கலாம். இங்கே ட்ரா பண்ணிவிட்டு இதை கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 2 inchesோட நம்ம பாக்ஸ் மாதிரி நமக்கு இங்கே வந்து வேணும். ஸோ இங்கேயும் அதே மாதிரி 2 inchesோட நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா இங்கேருந்து அவன் வந்து 2 inches எடுத்தேன். ஸோ இந்த டிஸ்டன்ஸ் வந்து 2 inches, மறுபடியும் இங்கே 2 inches, டோட்டலாக பார்த்திங்கன்னா இது வந்து 4 inches. அண்ட் அதே மாதிரி இது 4 inches, டோட்டலாக 4 inches, இந்த சைடு 2 inch, இந்த சைடு 2 inch, அதே மாதிரி இங்கேயும் 2 inch, இந்த சைடு 2 inch. ஸோ இந்த வந்து நம்ம வந்து இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வந்து மார்க் இந்த லைன் ட்ரா பண்ணக்கப்புறம் இந்த இடத்துல வந்து நம்ம கர்வாக இந்த மாதிரி கர்வ் இங்கே வந்து இடத்துல நம்ம கர்வ் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா இங்கே வந்து நான் லைட்டாக கர்வ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ரெண்டு சைடுமே நம்ம கர்வ் பண்ணிக்கிறேன். இனி கட் பண்ணுறது வந்து நம்ம இந்த பார்ட் வந்து கட் பண்ணுறோம். ஸோ பார்த்திங்கன்னா இதை வந்து இப்படியே கட் பண்ணிக்கலாம். நான் இதை கட் பண்ணுறேன். இதை இப்படியே கட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்கொயர் பார்ட் வந்து நீங்கள் அப்படியே கட் பண்ணிக்கோங்க. இதை அப்படியே கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணக்கப்புறம் நமக்கு பேட்டர்ன் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கிடைக்கும். ஸோ இதை வந்து நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணுறோன்னா இதை வந்து இங்கே ஸ்டிச் பண்ணுவோம், இப்படி ஸ்டிச் பண்ணுவோம், அதே மாதிரி இங்கேயே ஸ்டிச் பண்ணுவோம். ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு ஸ்லீவ் வந்து இந்த மாதிரி கிடைக்கும். ஸோ இதை வந்து நம்ம அப்படியே வந்து கிளாத்தில் வந்து ட்ரேஸ் பண்ணிக்கலாம். ஸோ சீம் ஆட் பண்ணிக்கோங்க. சீம் 1 inch ஆட் பண்ணிவிட்டு ஹெம்லைன் ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் இங்கெல்லாம் வந்து நம்ம 1/4 inch அப்படியே ஆட் பண்ணி வந்து நம்ம வந்து கிளாத்தில் வந்து அப்படியே ஸ்லீவ் வந்து கட் பண்ணியாச்சு. பேட்டர்ன் அப்படியே கட் பண்ணி பார்த்திங்கன்னா இங்கெல்லாம் சீம் ஆட் பண்ணி 1/4 inch ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் ஹெம்லைன் வந்து 1 inch ஆட் பண்ணியிருக்கேன். நீ நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து இங்கே சென்டரும் மார்க் பண்ணியிருக்கோம். நீ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து இந்த எட்ஜு நம்ம வந்து இப்படி வச்சுட்டு கரெக்டாக இப்படி ஸ்டிச் பண்ணிடலாம். அதே மாதிரி இந்த சைடும் நம்ம வந்து இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிடலாம். இந்த ரெண்டு சைடுமே இப்படி ஸ்டிச் பண்ணால் உங்களுக்கு வந்து ஸ்லீவ் வந்து இந்த மாதிரி கிடைக்கும். இப்போ வந்து இங்கே ரெண்டுமே இப்படி ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ஸ்டிச் பண்ணக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்லீவ் வந்து இப்படி எக்ஸ்டெண்டடாக கிடைக்கும். ஷோல்டர் கிட்ட வந்து உங்களுக்கு வந்து ஸ்லீவ் வந்து இப்படி கிடைக்கும். அண்ட் சைடு ஜாயின் பண்ணிவிட்டு ஹெம்லைனும் ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். அண்ட் இனி நம்ம இது வந்து அப்படியே பாடிஸோட அட்டாச் பண்ணிக்கலாம். ஸ்லீவ் வந்து பாடிஸோட அட்டாச் பண்ணியாச்சு. அட்டாச் பண்ணக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஸ்லீவ் வந்து இந்த மாதிரி கிடைக்கும். நீங்கள் வேர் பண்ணும்போது உங்களுக்கு ஸ்லீவ் பார்த்திங்கன்னா இப்படி எக்ஸ்டெண்டடாக இருக்கும்.
உங்களுக்கு வந்து இந்த மாதிரி எக்ஸ்டெண்டட் ஸ்லீவாக கிடைக்கும். ஸோ நீங்கள் அந்த ஸ்லீவ் வந்து பார்த்தீங்கன்னா சுடிதார், ப்ளவுஸ் இதுக்கெல்லாம் வச்சுக்க ஃப்ராக்கு, பிளேசர்லாம் நீங்கள் கோட்டெல்லாம் தேய்க்கும்போது உங்களுக்கு இந்த ஸ்லீவ்லாம் பார்க்க நல்லாயிருக்கும். இந்த ஸ்லீவ் வந்து நீங்கள் வேர் பண்ணும்போது இந்த இடத்துல பஃப் மாதிரி கொஞ்சம் எக்ஸ்டெண்டட் ஆகிட்டு இப்படி நிற்கும். ஸோ நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட மெஷர்மெண்ட்டுக்கு மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இனி அடுத்த டிஃப்ரெண்ட்டான வீடியோவில் உங்களை பார்க்குறேன்.